நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 8ஆம் படி முருகர் கோயில் இருக்கும். எங்கே இருக்குன்னா திருவல்லிக்கேணியில் வந்து ஐசோஸ் கிட்ட இருக்குது. என்டிடி ஸ்கூல் பக்கத்தில் வரும். வந்து 6 படை முருகர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது 8ஆம் படி முருகர். 7 வந்து மருதமலை சொல்லுவான். 8ஆம் படி வந்து திருவல்லிக்கேணி முருகர் சொல்லுவான். இந்த முருகர் கோயில் வந்து கண்டிப்பாக செய்யணும். சஷ்டி எல்லோரும் வந்து கண்டிப்பாக அந்த முருகரை சேவிக்கணும். இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த கோயில் உள்ள சன்னதியில் வந்து விநாயகர், சிவன், அப்புறம் பார்வதி, அப்புறம் தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள், அப்புறம் சந்திரன், சூரியன், அப்புறம் வந்து முருகர், உற்சவர், முருகர் எல்லாருமே இடம் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக இந்த முருகர் கோயிலுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சேவிக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இவர் வந்து முருகர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முருகர் வந்து பெருமாளுக்கு மருமானா தன்னோட தங்கையுடைய புள்ளன்னு சொல்லுவாள் ஜென்ரலாக. அதாவது கிருஷ்ண அவதாரம் எடுக்க செவி தனக்காக வைஷ்ணவி தேவி அவதாரம் எடுத்து ஹெல்ப் பண்ணதால் வைஷ்ணவி தேவி தன் தங்கையை ஏற்றுட்டார் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணருக்கு வந்து முருகர் வந்து மருமா. ஸோ அந்த முருகர் வந்து என்ன பண்ணார்னா ஸ்ரீனிவாச